ஒரு கார்டன் அமைக்கிறோன்னா பூச்செடிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் காய்கறி, பழ மரக்கன்றுகள்லாம் வைப்போம். ஏன்னா பூச்செடி இல்லைன்னா பாலினேஷன் நடக்காது. இந்த எல்லோ, ரெட்டு நல்லா பிரைட்டாக இருக்கிற கலராக நம்ம வச்சா தான் அங்கே நிறைய பட்டர்ஃப்ளையும் தேனீக்களும் வரும். அதுக்காகவே பூக்களை வச்சு நம்மளும் நிறைய பூக்கள் அறுவடை செய்யலாம். ஒரு தோட்டத்தை சுற்றி நீங்கள் மாடி தோட்டமோ நிலத்தில் வச்சுருந்தாலும் நிறைய பூச்செடிகள் வச்சிங்கன்னா தான் பாலினேஷன் நடக்கும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற பூவை பார்த்தீங்களா? கதம்பம் மாதிரி இருக்குல்ல? எஸ், கதம்பம் தாங்க. இந்த மாதிரி இருக்கிற பூவெல்லாம் சேர்த்து கதம்பம் மாட்டை கட்டி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கலர் காக்கட்டான் இருக்குது, ஒயிட் காக்கட்டான், எல்லா விதமான மல்லியும் இருக்குது. கூட அந்த ஊதா காக்கட்டானுக்காக வச்சு கட்டுவாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. ஊசி கனகாமரம் பாருங்கள் எவ்வளோ பூத்து இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எனக்கு மெயின்டென்லாம் தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி பூச்செடிகளை செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஆல்ரெடி எல்லோ கனகாமரம், டில்லி கனகாமரம் பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக விதையை கலெக்ட் பண்ணி போட்டாலே போதும், நிறைய வளரும். தேங்க்யூ, பாய் பாய்.